Hello, hi, welcome to AM Driving. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5th day. இந்த கிளாஸில் உங்களுக்கு சிக்னல் மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மேலே வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி 5th day கிளாஸ். இன்றைக்கி நான் வந்து டிரைவிங் ப்ளஸ் வந்து கூட அடிஷ்னலாக நம்ம சிக்னல்லையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சிக்னல்ஸ் என்னென்ன சிக்னல் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதாவது சிக்னல் அப்படின்னாக்கா ரோட்டில் அந்த சிக்னல் வரும் இல்லையா, அதாவது இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குது, இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்னலும் வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ரெட்டு, எல்லோ, க்ரீன் இந்த சிக்னலுக்கான அர்த்தமும் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இப்போ வண்டி கொஞ்சம் தூரத்துக்கு ஓட்டிடலாம், அதுக்கப்புறம் நம்ம நின்று அதை பற்றி பேசலாம். ஓகே, கிளச் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுங்க. இப்போ மூவிங் பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணு. ஃபுல்லாக பட்டன் ப்ரெஸ் பண்ணு. ஃபுல்லாக கீழே போன பிறகு விட்டுட்டு இப்போ மூவிங் பாயிண்ட். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட்டு. நம்ம ரைட்டில் போகாமல் இருந்தாலே அவன் ஆட்டோமேட்டிக்காக சைடு ஏறி போயிடுவான். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி சிக்னல் வருது இல்லையா, இதெல்லாம் நோட் பண்ணிங்க. ரவுண்ட் சிக்னல், அதே மாதிரி அடுத்த சிக்னல்லையும் பாருங்க. இது முக்கோணத்துல வருது. நெக்ஸ்ட் ஸ்பீடு வந்து விட்டு வேண்டாம், ஒரே சீரா. இப்போ அங்கே வேகத்தடை இருக்குது, இங்கேருந்தே ஆரம்பிங்க. முதல்ல கிளச்சு, அதுக்கப்புறம் பிரேக்கு, கொஞ்சம் அதிகமாக பிரேக். ஏன்னா எதிர்க்கு ஆட்டோ நிற்குது, நீங்களும் கொஞ்சம் ரைட்டு எடுத்து, ஏன்னா உங்களுக்கு வழி இல்லை, ரைட் ரைட் எடுத்துக்கிட்டு பிரேக்கை விட்டுருங்க. செகண்ட் கியர் மாற்றிக்குங்க. அங்கேருந்தே நம்ம அதை செய்யணும். இப்போ செகண்ட் கிளச்சு சரி அழுத்தலை பாருங்க, அதனால தான் கியர் ஹார்டாக விழுது. அதை அழுத்திட்டு தான் கியரை போகணும். ஓகே, இப்போ போ. நெக்ஸ்ட் கிளச். முதல்ல அவசரம் வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக. அது அஞ்சாவது இழுத்து போடக்கூடாது. கிளச்சை எடுத்த பிறகு ஆக்சிலேட். ஒரு வண்டி நமக்கு இடைஞ்சலா நிற்குதுன்னா அது நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கணும். அவன் நம்ம போகிறதுக்குள்ளவே அவன் எடுத்துருவானா, அப்படி எடுக்கல நம்ம ரைட்டு தான் எடுத்துகிட்டு போனோம்னா அதை தூரத்துலேருந்தே நம்ம பிளான் பண்ணிட்டு போனோம், ஒரே முடிவா. நெக்ஸ்ட் அந்த இழுக்கிறது இன்னும் கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதை இன்க்ரீஸ் ஆகாமல் கொஞ்சம் நிலையாக போகிற மாதிரி பாருங்க, இன்னும் பெட்டராக இருக்கட்டும். ஸ்பீடு இருக்கட்டும், சுத்தமாக குறைக்க வேண்டாம். ஏன்னா சுத்தமாக குறைக்கும் போது மொத்தமே அடங்கிடும். பாருங்கள், சுத்தமாக அடங்கிச்சு பாருங்கள். ஸ்பீடு இருக்கணும், மீடியமாக இருக்கணும். அழுத்துங்க, அதை ஒரு அளவுக்கு மேலே அழுத்தாமல் அப்படியே பிடிச்சி. ஓகே, இப்போ வண்டியை நிப்பாட்டிக்கலாம். ஸ்லோ பண்ணுங்கள், கிளச்சை அழுத்திட்டு அப்படியே லெஃப்ட்டை வாங்க. கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட், அப்படியே ஓரவாங்க. பிரேக்கில் காலை வச்சு இந்த மரத்தோட பிரேக் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள்.
கொஞ்சம் விடுங்க, பிரேக்கை கொஞ்சம் விடுங்க, விட்டு இப்போ கம்ப்ளீட் ஸ்டாப். நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் பண்ணிவிட்டு கிளச்சை விட்டுருங்க. விட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டுக்கலாம். வண்டி நவராமல் இருக்கிறது. பிரேக் எடுக்காமல் ஹேண்ட் பிரேக்கை மட்டும் போடுங்க. போட்டுட்டு இப்போ பிரேக்கை விட்டுருங்க. இப்போ வண்டியை ஆஃப் பண்ணிடலாம். சாவியை முழுசாக உங்கள் பக்கம் திருப்பிட்டு வெளியே எடுத்துருங்க சாவியை. ஓகே, இப்போது நான் சொல்கிற அந்த சிக்னலை மட்டும் இப்போ கொஞ்சம் நோட் பண்ணிங்க. முதல்ல நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து ரோட்டில் நிறைய வரும். இந்த முக்கோணம் இதில் வந்து 3 விதமான சிக்னல் வருது. இந்த 3 விதமான சிக்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டம், சதுரம், முக்கோணம். இது 3 சிக்னலுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டமாக இருக்கிற சிக்னலுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆர்டர், அதாவது உத்தரவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்கள் செய்யணும், இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த வட்டத்துக்கான அர்த்தம். முக்கோணத்துக்கான அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணத்தில் வர்ற மொத்தமே வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுறது, நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வேகத்தடை இருக்குன்னு போட்டிருக்கு. ரெண்டாவது ஸ்கூல் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இது வந்து நம்ம இதை கவனிக்காமல் போனால் ஆபத்து நமக்கு தான். அதுக்கு எச்சரிக்கை சின்னம். சரி, சதுரமாக வர்ற சிக்னல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்கும். இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் வருது, இந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது, இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்றது நமக்கு மெசேஜ் கொடுக்கும். இந்த 3 சிக்னலும் நமக்கு அந்த முக்கோணமும் வட்டம் சதுரம் இது 3மே வந்து நீங்கள் வேர்ல்டில் எந்த இடத்துல போய் ஓட்டினாலும் அர்த்தம் ஒன்று தான். ஆனால் அதில் வர உள்ளே இருக்கிற சிக்னலை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம சிக்னல் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கூகுளில் சர்ச் பண்ணால் எல்லாமே வந்துடும் டீட்டெயிலாக. இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன, இதுக்கான அர்த்தம் என்னன்றது மொத்தமே வந்துடும். ஆனால் ரோட்டில் அர்த்தத்தோடு போட மாட்டான், வெறும் படம் மட்டும்தான் இருக்கும். அந்த படம் பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த சிக்னலுக்கான விஷயம் இவ்வளோ. சரி, இப்போ அதுல நிறைய இருக்கு. நோ பார்க்கிங், ஒரு வழி பாதை, அதாவது ஒன் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூ டர்ன் தடை அப்படின்னு போட்டிருக்கோம். ஹார்ன் அடிக்கிறது தடை அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அதை மீறக்கூடாது. ஆமாம், மீறக்கூடாது. இப்போ ஹார்ன் அடிக்கிறது தடை அப்படின்னு போட்டிருக்குன்னா அந்த இடத்துல கோர்ட் இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஆஃபீஸ் இருக்கலாம். அதனால் ஹார்ன் அடிக்கிறது தடைன்னு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம மீறி ஹார்ன் அடித்தோம்னாக்கா கண்டிப்பாக நோட் ஆயிடுச்சுன்னா ஃபைன் போடுவாங்க. இது இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இப்போது அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல். நம்ம சிக்னலில் போய் நிற்கிறோம். இந்த சிக்னலுக்கான அர்த்தம் வந்து நம்மளுக்கு ரெட்டு எரிஞ்சா நிற்கணும், எல்லோ எரிஞ்சா ரெடியாக இருக்கணும், க்ரீன் எரிஞ்சா போகணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதே ரிவேர்ஸில் வரும். க்ரீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரெட்டு வராது, எல்லோ வரும். அதுக்கான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க, க்ரீன் விழுந்துச்சு, க்ரீனில் இருக்குது, டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஏரிய ஆரம்பிக்கும். அந்த எல்லோ ஏன் எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கிறவங்க, அதாவது சிக்னலுக்கு கிட்ட இருக்கிறவங்க போயிடலாம், தூரமாக வரவங்க வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு வரணும். ஏன்னா வண்டி இப்போ அடுத்தது ரெட்டு ஏரிய போகுதுன்றதுக்கான அர்த்தம் தான் அது. அப்போது நம்ம அதை ஸ்லோ பண்ணிட்டு வந்தோம்னா ரெட்டு ஏறியறதுக்கும் நம்ம வண்டியை வந்து நிப்பாட்டுறதுக்கும் சரியாக இருக்கும். இதுக்கான அர்த்தம். சரி, இப்போ இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இந்த ஆரஞ்சு மட்டும், அதாவது எல்லோ மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சு அணைஞ்சிட்டே இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துல மெதுவாக போகணும், இந்த இடத்துல ஸ்லோவாக போகணும், கவனிச்சுட்டு போகணுன்றதுக்கான அர்த்தம் தான் இந்த லைட்டு. சரி, இதே ரெட்டு மட்டும் எரிஞ்சு அணைஞ்சிட்டு இருக்கும். இது ரெட்டு எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள ஒரு 4 ரோடு சேர்ற இடத்துல, பெரிய பெரிய ஜங்ஷன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டு லைட் மட்டும் எரிஞ்சு அணைஞ்சிட்டே இருக்கும் 24 ஹவர்ஸும். அப்போது அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா, போய் வண்டியை அந்த இடத்துல நிப்பாட்டி 4 பக்கமும் கவனிச்சுட்டு தான் வண்டியை எடுத்துகிட்டு போகணும். வண்டிங்க வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, வண்டியை அந்த இடத்துல நிறுத்தி கவனிச்சுட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். எல்லோக்கான அர்த்தம் ஸ்லோ பண்ணிட்டு போகணும், ரெட்டுக்கான அர்த்தம் நின்று பார்த்துட்டு போகணும். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். இப்போ நீங்கள் வண்டி இத்தனை நாளாக ஓட்டிகிட்டே வரீங்க இல்லையா?
இப்போ இது எல்லாம் நம்ம கவனிச்சுட்டு போகிறோமா? கவனிச்சுட்டு இல்லை. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையும் கவனிக்கணும். ஏன்னா வண்டி ஓட்டுறது கூட இதையும் நம்ம கவனிச்சாதான் நம்மளுக்கு சேஃபான டிரைவிங் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பற்றி பார்த்துக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் நார்மல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிளச்சை அழுத்தி பிரேக்கில் காலை வச்சுங்க. கிளச்சை அழுத்திட்டு பிரேக்கில் காலை வச்சுட்டு சாவியை உள்ளே போட்டுங்க. சாவி உள்ளே போட்ட உடனே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பு மட்டும் திருப்புங்க. இந்த ஸ்டெப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் லாக்கை ஓப்பன் பண்ணும். ஓப்பன் ஆன பிறகு ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இக்னிஷ், அதாவது எல்லா இடத்துக்குமே கரண்ட் பாஸ் ஆகும். ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்பு தான் ஸ்டார்ட். அப்படியே திருப்பி ஸ்டார்ட் ஆன உடனே சாவியை விட்டுடணும். இது வந்து சாவியோட ஸ்டெப்பு. சில வண்டிங்களுக்கு அந்த பட்டன் சிஸ்டம்லாம் வருது பார்த்தீங்களா, அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவி நம்ம ரிமோட் இருக்கும். ரிமோட்டு வண்டிக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளச்சை அழுத்தி பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு பட்டனை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து மேனுவல் கீருக்கு. ஆட்டோமேட்டிக் கீராக இருந்தால் கண்டிப்பாக பிரேக்கை பிடிச்சிட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஆக மொத்தம் எல்லா வண்டிக்குமே பிரேக் பிடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது எதுக்குனாக்கா கீரில் இருக்கா இல்லையான்றது தெரியறதுக்கும், சப்போஸ் கீரில் இருந்தால் வண்டி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம கிளச்சை அரெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கில் கண்டிப்பாக நம்ம பிரேக்கை அடிச்சுட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. பிரேக்லேருந்து காலை எடுத்துருங்க. நம்ம ரைட்டில் போகாமல் இருந்தால் நம்ம அதிகமாக ரைட் பார்க்க தேவையில்லை. ரைட்டில் வண்டி திருப்புறோம் அப்படின்னா தான் ரைட்டில் அதிகமாக பார்க்கணும். இப்போ நம்ம நேராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளச் அழுத்திடல. அதை அழுத்திட்டு போடணும். ஏன்னா இருக்க பாருங்கள், அந்த கிளச்சோட மறதி அதிகமாகிட்டே வருது. முதல்ல கிளச்சை அழுத்திடுங்க, அப்புறம் கை இங்கே கொண்டு வாங்க. இது இப்போவே நீங்கள் பழகினா தான். இல்லைன்னா நீங்கள் தனியாக ஓட்டும் போது என்னன்னா சுத்தமாக ஞாபகமே வராது. கிளச்சு ஆட்டோமேட்டிக் ஓட்டினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம மேனுவல் ஓட்டுறதுனால கண்டிப்பாக கிளச்சை அரெஸ்ட் பண்ணி தான் கியரை போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளச்சா வேகமாக அழுத்துங்க, கீரை மெதுவாக போடுங்க. ஓகே, ஸ்பீட். கிளச்சை எப்பவுமே வேகமாக அழுத்துங்க. அதை கொஞ்சம் கூட நம்ம லேட் பண்ணவே வேண்டாம். கீரை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்லோ பண்ணி வேகமாக கிளச்சை அழுத்துங்க. ஸ்பீட். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட் நியூட்ரல் கியர் போடு. ஸ்பீட். அந்த ஃபாஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறீங்களா, அதை கொஞ்சம் ஸ்லோவாக ஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கே அது தப்பு எது சரி எதுன்னு புரிஞ்சிடும். ஸ்பீடை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்டேரிங் ஓகே. இப்போ உங்களுக்கு தப்பு பார்த்தீங்கன்னா அந்த கால்லையும் கீர்லேயும் கொஞ்சம் தப்பு வந்துக்கிட்டே இருக்கு. லாங் ஃபோக்கஸ். லாரிக்கும் முன்னாடி பாருங்க, கொஞ்சம் ரைட் எடுங்க. எப்பவுமே அந்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக லெஃப்ட் இழுக்கிறத விட அதிகமாகவே லெஃப்ட் இழுக்கும். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் ரைட் அதிகமாக பிடிச்சி. ஹாரன் யூஸ் பண்ணுங்க.